ஒரு தலைப்பை எப்படியெல்லாம் ஒரு ஆள் அணுகணும். பேச்சுன்றது ஒரு கலைங்க, பெரிய கலை, ரொம்ப பெரிய கலை. எடுத்த தலைப்பை அப்படி நெருங்கேற்றிக்கிட்டே போகும். கல்லை சிற்பமாக வடிக்கிற கலையை சிற்பி செய்வது போல சொல்லை ஒரு சிற்பமாக்கி காட்டியிருக்கிறார் பாருங்க. நீண்ட நேரம் நீட்டிக்கவும் முடியாது. நட்பு என்பது ரொம்ப உயர்வாக. அந்த பிடிஎஸ் தேவன் கதை சொன்னார். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் கொடுக்க தயாராக இருந்தார்கள். ராமாயணத்துல ராமன் வரலைன்னு உடனே அந்த ஒரு உறவை தானே அவங்க சொன்னாங்க. கைகேயால் தானே காத்து போனாங்க. அதே கைகேயோட மகன் அம்மா கொடுக்குற அந்த உறவு ராஜ்யத்தை வாங்கினானா விரட்டி ஓடினா, காத்துக்கு விரட்டி ஓடினா, வந்து நீ வரலைனா அவன் பாதுகையை கொடுனா. 14 ஆண்டுகள் ஒரு மண்ணை பாதுகை ஆண்டதென்றால் அது உறவு காட்டிய நெருக்கம், பாசம். பாதுகை ஆண்டது 14 வருஷம். அதனால அவனுங்க 14 வருஷம் டைம் கொடுத்து அவன் வரலைன்னா அப்படி போயிருக்கலாம் தானே. ராமன் வர கால தாமதமானால் தீ குடிக்க தீ மூட்ட சொன்னார் சத்துருக்கன். சொன்னாரா இல்லையா? கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்புக்குள்ள ஒரு டெலிபதி இருந்த மாதிரி ராமனுக்குள்ளேயே இந்த உணர்வு இருந்தது. இலங்கையிலிருந்து அவங்க வர தாமதமாகிறாங்க. வரத்வாஜ முனிவர் இடத்துல இறங்குறாங்க. ஆனா ராமன் மட்டும் யோசிக்கிறான், என் தம்பி சொன்னதை செஞ்சிருவான், அதனால அனுமனே நீ போ, முன்னாடி நாங்கள் வருகிறோம் என்ற உண்மையை சொல் என்று தீ மூட்ட தயாராக இருந்த பரதனை அனுமன் போய் காப்பாற்றினானா இல்லையா? சகோதரர்களுக்குள்ளும் என்னங்க இருக்கானா இல்லையா? இது பார்த்தா அதுவும் இருக்குல்லங்க. உண்மையிலேயே ரொம்ப சிக்கலான இந்த தலை. உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இவர் எந்தெந்த ஊர்? இவரா அவரா? எந்தெந்த ஊர்ல இவர்? ஜெர்மனி. அவரா? ஜெர்மனியில இருந்திருக்கிறார், அல்பேனியில இருந்திருக்கிறார், சிங்கப்பூர்ல இருந்திருக்கிறார். அத்தனை ஊர்களிலும் அவருக்கு இன்பமும் இருந்திருக்கும், துன்பமும் இருந்திருக்கும். ஒருவேளை உறவுகளை விட நட்பு தான் உதவி செஞ்சிருக்கும். ஆனா சான் ஆண்டோனியோ வரும்போது அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தாரா? சாண்டியாகோ வரும்போது அங்க இருக்கிற நட்புகள் எல்லாம் கூப்பிட்டு வந்தாரா? இதுல கிளம்பும் போது பாய் பி இன் டச் வந்து 1 மாசத்துக்கு அடிக்கடி கூப்பிடுவார். அதுக்கப்புறம் மெயில் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த பயிர் வேலையே போட்டார். எனக்கே போட்டிருக்கான். அதுக்கப்புறம் போன் மாற்றும் போது அந்த நம்பர் மறந்து பண்ணிருக்கா இல்லையா? அவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஒரு போன் விட்டு இன்னொரு போன் மாறும் போது தொலைந்து போன நட்பும் நண்பர்களும் எத்தனை பேர் என்பதை தேடிப்பார். ஆனா அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்ம ஊர்ல நிறைய சொற்கள் கேஸ் போட்டாங்க. உலகத்துல சிரமம் இந்தியால பேசு அவ்வளவு கருத்து சொல்லுங்க. ஆமா, ரொம்ப கஷ்டம். சில சொற்கள் யாராவது ஒருத்தர் எந்த ஜாதி சில சொற்கள் தவிர்க்கணும், தப்புதான். ஆனா நம்ம 1000 தான் இருந்தாலும் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவு, பிரச்சனை, பொறாமை, வருத்தம் இருக்காங்க. கூடவே வர்றது எதிர்ப்பு. இன்பத்திலும் துன்பத்திலும். கிறிஸ்தவ கல்யாணங்களுக்கு போயிருக்கீங்களா?
கிறிஸ்தவர்கள் கல்யாணம் பண்ணும்போது கையை பிடிச்சிருக்கும் போது அந்த பாஸ்டர் கேட்பார், இன்பத்திலும் துன்பத்திலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் கூட இருப்பேன்னு சொல்லு. அப்ப அந்த பொண்ணு, நான் இன்பத்துல மட்டும்தான் இருப்பேன், துன்பத்துல இவ கூட இருக்க மாட்டேன், ஒரு நாளா சொல்லி இருக்காங்க. அது என்ன சொல்றதே கேட்காது, ஆமா அப்படின்னா இந்த ப்ரீ கண்டிஷன் எல்லாம் நட்புல வர்றதில்லை. ஆனா என்னங்க இதானங்க கரெக்ட், அப்படியும் பேசலாம். காதல் யாரிடம் முதலில் சொல்லுவார்கள்? ரொம்ப நல்ல கேள்வி. யார்கிட்ட முதல்ல சொல்லுவாங்க? அதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணு பின்னாடி அலையிற ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. நான் அந்த பொண்ணா சொல்றேன், அதை பத்தி ஏதோ கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லுவானா இல்லையா? சொல்லுவானா இல்லையா? இல்லடா நான் நல்லா விசாரிச்சுட்டேன்டா. அப்படியா? ஓ விதி பாத்துக்க. இந்த நண்பன் ஒருவேளை ஆமான்னு சொன்னாலும் பெருசா பாதிக்கப்படுறதில்லை, இல்லடா வேண்டாம்னாலும் பெருசா பாதிக்கப்படுது. ஆனா அப்பாவோ அம்மாவோ வேண்டாம்னு சொன்னா அது அந்த காதலை பாதிக்குமா? பாதிக்க சொல்லுங்க. என்னங்க நீங்க எல்லாம் அமைதியாவே இருந்தீங்க. அவன் என்ன செய்யணும்? என் நண்பன் சொல்லிவிட்டான், இதுதான் என் மனைவி போயிட முடியுமா? போனா எங்க போக முடியும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும். அங்க போனா யார் மகன் தான் முறைக்க, யாருடைய நண்பன் தான் நீன்னு கேட்பாங்க. எப்படி கேட்பான்? 25 வருஷம் பெத்து வளர்த்து ரத்தத்தை சிந்திரவன் தகப்பன். இந்த முதல் நாள் காலேஜில் வந்து சேர்ந்தவர். முதல் நாள் பார்க்கும்போது, வாங்க சார் வாங்க, எந்த ஊர்? மதுரையா? ஓ பரவாயில்லையே, ரீசெண்டா இருக்கீங்க. அப்படின்னா என்ன? மதுரைக்காரங்க ரீசெண்டா இருக்க மாட்டாங்க, நீங்க ரீசெண்டா இருக்கேடான்னு அர்த்தம். ஆனா அவன் தான் அப்புறமா மாப்பிள்ள, டே வாடா இதுல பாதி பாதியில ஆஃப் ஆஃப் சொல்றானே. பாரதியோட ரொம்ப நல்லா சொன்னாங்க, இடிக்கணும், குடிக்காதனான்னு சொல்லணும். அப்படி சொல்றவன் தான் நட்பு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உங்ககிட்ட நான் கேட்கிறேன், 100 கேஸ் எடுத்துக்க, ஒருத்தர் அப்படி சொல்லுவான். ஒரே ஒருத்தன் மகாத்மா காந்தி கூட இருந்த நண்பனே சொல்லல, மாமிசம் சாப்பிட கூட்டிட்டு போனான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ ஒல்லியா இருக்க, மாமிசம் சாப்பிட்டா குண்டாயிருவேன்னு சொன்னான். காந்தி நம்பினார், சின்ன பையன். அப்படின்னா இன்னைக்கு இல்ல, காந்தி காலத்திலேயே நட்பு அப்படித்தான். உண்மையா இல்லையாங்க? ஆனா காந்தி இந்த தப்பையெல்லாம் எழுதி அவர் தந்தையார் மிக கடுமையானவர். காந்தி வரலாறு படித்து பார்ப்ப, காந்தியை பற்றியில யாரும் பேசிட்டு தள்ளுபடி பண்ணப்பட்டதா இருக்கு. ஆனா அதை படிச்சு பாருங்க, மிக கடுமையாக அடிக்கக்கூடியவர், திட்டக்கூடியவர். நான் என்ன திருடினேன், மாமிசம் சாப்பிட்டேன் அப்படிலாம் ஒரு பேப்பர்ல எழுதி உடல்நலம் குன்றி படுக்கையில் இருந்த தகப்பனின் கையில் போய் கொடுக்கிறார் ஒரு சீட்ல. அதை படித்து விட்டு தந்தை திட்டுவார் என்று பயந்து நின்றார். ஆனால் தந்தை திட்டவில்லை, கண்ணீர் விட்டார். காந்தி எழுதுகிறார், என் தந்தையின் கண்ணீர் என் பாவ கரையை கழுவியதும். நண்பனின் வழிகாட்டுதல் அல்லது இடித்துரைத்தல் ஒரு பையனை திருத்தலாம், திருத்தாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு பிள்ளைக்காக தாயும் தகப்பனும் வடிக்கிற கண்ணீர் இருக்கிறதே, அது அந்த பிள்ளையை நல்வழிக்கு தான் கொண்டு. காந்தி தாத்தா, நேரு மாமா அப்படிலாம்
எல்லாம் கேட்டாங்க. அவங்க எல்லாம் சொத்துல பாதி எழுதி தருவாங்க. அவங்களே இந்த நாட்டு சொத்து. நட்புல சொத்துல எழுதி கொடுக்கறது ஏதாவது இருக்கு? சொல்லுங்க. நண்பனுக்காக சொத்தை எழுதி கொடுத்த எத்தனை பேர்? ஆனா உறவு சொத்தை எழுதி கொடுக்கலைன்னா அதுக்கே கேஸ் போடலாம். ஏன்னா லீகலி யூ ஆர் தி லீகல் ஹேர். லீகல் ஹேர் தானே நீங்க. சார் நீங்க வேணும்னாலும் வேணாம்னாலும் உங்க உடம்புல இருக்கிற முக்கால்வாசி உங்க உறவு தந்தது சார். வீட்டுல உங்க அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க சார். உங்களுக்கு புத்திசாலித்தனம் அல்லது அறிவீனம், உங்களது ஒழுக்கம் அல்லது ஒழுக்கமின்மை, உங்களது மேன்மைகள் அல்லது கீழ்மைகள், உங்களது பக்தி அல்லது பகுத்தறிவு, ஏதோ ஒன்று எடுத்துங்க. எங்கே நீங்கள் பெற்றீர்கள்? பிறந்ததிலிருந்து உங்களை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போன பெற்றோரிடமா அல்லது 5 வயதுக்கு பிறகு வந்து மிட்டாய்க்கு கூட வந்த நண்பனிடம்? இதெல்லாம் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. பெரிய கஷ்டம் வெளிநாட்டுல வந்து இந்த தலைப்பு. அதுவும் பாரதி பாஸ்கர் வந்து பேசினாங்கன்னா ராம்ஜி அவங்க பேசும்போது நான் குறுக்கீடு செய்யல, பேசாம சாஞ்சி உட்காந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு தலைப்பை எப்படி எல்லாம் ஒரு ஆள் அனுபவம். பேச்சுன்றது ஒரு கலைங்க, பெரிய கலை, ரொம்ப பெரிய கலை. எடுத்த தலைப்பை அப்படி மெருகேற்றிக்கிட்டே போகும். கல்லை சிற்பமாக வடிக்கிற கலையை சிற்பி செய்வது போல சொல்லை ஒரு சிற்பமாக்கி காட்டியிருக்கிறார் பாருங்க. நீண்ட நேரம் நீட்டிக்கவும் முடியாது. நட்பு என்பது ரொம்ப உயர்வாக. அந்த கித்தியஸ் தேவன் கதை சொன்னார். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் கொடுக்க தயாராக இருந்தார்கள். ராமாயணத்துல ராமன் வரலைன்னு உடனே அந்த ஒரு உறவை தானே அவங்க சொன்னாங்க. கைகேயால் தானே காட்டு போனாங்க. அதே கைகேயோட மகன் அம்மா கொடுக்குற அந்த உறவு ராஜ்யத்தை வாங்கினானா விரட்டி ஓடினா, காட்டுக்கு விரட்டி ஓடினா, வந்து நீ வரலைனா அவன் பாதுகையை கொடுனா. 14 ஆண்டுகள் ஒரு மண்ணை பாதுகை ஆண்டதென்றால் அது உறவு காட்டிய நெருக்கம், பாசம். பாதுகை ஆண்டது 14 வருஷம். அதனால அவனுக்கு 14 வருஷம் டைம் கொடுத்து அவன் வரலைன்னா அப்படி போயிருக்கலாம் தானே. ராமன் வர கால தாமதமானால் தீ குடிக்க தீ மூட்ட சொன்னார் சத்துருக்கன். சொன்னாரா இல்லையா? கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்புக்குள்ள ஒரு டெலிபதி இருந்த மாதிரி ராமனுக்குள்ளேயே இந்த உணர்வு இருந்தது. இலங்கையிலிருந்து அவங்க வர தாமதமாகிறாங்க. வரத்வாஜ முனிவர் இடத்துல இறங்குறாங்க. ஆனா ராமன் மட்டும் யோசிக்கிறான், என் தம்பி சொன்னதை செஞ்சிருவான், அதனால அனுமனே நீ போ, முன்னாடி நாங்கள் வருகிறோம் என்ற உண்மையை சொல் என்று தீ மூட்ட தயாராக இருந்த பரதனை அனுமன் போய் காப்பாற்றினானா இல்லையா? சகோதரர்களுக்குள்ளும் என்னங்க இருக்கானா இல்லையா? இது பார்த்தா அதுவும் இருக்குல்லங்க. உண்மையிலேயே ரொம்ப சிக்கலான இந்த தலைப்பு. உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இவர் எந்தெந்த ஊர்? இவரா அவரா? எந்தெந்த ஊர்ல இவர்? ஜெர்மனி. அவரா? ஜெர்மனியில இருந்திருக்கிறார், அல்பேனியில இருந்திருக்கிறார், சிங்கப்பூர்ல இருந்திருக்கிறார். அத்தனை ஊர்களிலும் அவருக்கு இன்பமும் இருந்திருக்கும், துன்பமும் இருந்திருக்கும். ஒருவேளை உறவுகளை விட நட்பு தான் உதவி செஞ்சிருக்கோம். ஆனா சான் ஆண்டோனியோ வரும்போது அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தாரா? சாண்டியாகோ வரும்போது அங்க இருக்கிற நட்புகள் எல்லாம் கூப்பிட்டு வந்தாரா?
இதுல கிளம்பும் போது பாய் பி இன் டச் வந்து ஒரு மாசத்துக்கு அடிக்கடி கூப்பிடுவார். அதுக்கப்புறம் மெயில் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த பயிர் வேலையே போட்டார். எனக்கே போட்டிருக்கான். அதுக்கப்புறம் போன் மாற்றும் போது அந்த நம்பர் மறந்து பண்ணிருக்கா இல்லையா அவங்க எல்லாத்தையும். நீங்கள் ஒரு போன் விட்டு இன்னொரு போன் மாறும் போது தொலைந்து போன நட்பும் நண்பர்களும் எத்தனை பேர் என்பதை தேடிப்பார். ஆனா அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்ம ஊர்ல நிறைய சொற்கள் கேஸ் போட்டாங்க. உலகத்துல சிரமம் இந்தியாவில பேசு அவ்வளவு கருத்து சொல்லுது. ஆமா ரொம்ப கஷ்டம். சில சொற்கள் எல்லாம் யாராவது ஒருத்தர் எந்த ஜாதி சில சொற்கள் தவிர்க்க தப்புதான். ஆனா நம்ம 1000 தான் இருந்தாலும் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவு, பிரச்சனை, பொறாமை, வருத்தம் இருந்தாலும் கூடவே வர்றது எது? இன்பத்திலும் துன்பத்திலும். கிறிஸ்தவ கல்யாணங்களுக்கு போயிருக்கீங்களா? கிறிஸ்தவர்கள் கல்யாணம் பண்ணும்போது கையை பிடிச்சிருக்கும் போது அந்த பாஸ்டர் கேட்பாரு, இன்பத்திலும் துன்பத்திலும், பாட்டிலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் கூட இருப்பேன்னு சொல்லு. அப்ப அந்த பொண்ணு, நான் இன்பத்துல மட்டும்தான் இருப்பேன், துன்பத்துல இவ கூட இருக்க மாட்டேன், ஒரு நாளா சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றதே கேட்காது. ஆமா அப்படின்னா இந்த ப்ரீ கண்டிஷன் எல்லாம் நட்புல வர்றதில்லை. ஆனா நண்பர்கள் கிட்ட நல்லவர். நான் பொதுவா சொல்றேன், அவன்தான் பக்கத்துல இருக்கான். தூரத்து தண்ணி தாகத்துக்கு ஆகாதுன்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி. உறவு தூரத்து தண்ணி அவசர தாகத்துக்கு ஆகாது. நட்பு தான் அதுக்கு உறவு. ஆனாலும் நம்முடைய மனம் எதுக்கு ஏங்குன்னு நீங்க ஒரு வெற்றி அடைந்து இந்த வெற்றியை நண்பன்ட்ட சொல்லி சிரிக்கலாம். ஆனா அந்த வெற்றியில யார் அதிகம் மகிழ்வான உங்க உள்மனம் நினைக்கிறது? சொல்லுங்க. முதல்ல உங்க அப்பா அம்மா, அடுத்து உங்க மனைவி. ஏய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா எல்லாம் நான் வந்த நேரம். வேற யாராச்சும் வந்திருக்கட்டும், கதை வேறமா அதுல 10% கூட உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியும். உனக்காகத்தாமா எல்லாம் நாம சொல்றது ஒன்றும் தெரியும். ஆனா அந்த இன்பத்தில் யார் பக்கத்தில் இருக்கிறார்? இது எல்லாத்துக்கும் மேல சமூக கட்டுப்பாடுன்னு சார். நான் பாக்குறவங்களெல்லாம் அங்கிருந்து கூப்பிடலாம். ஆனா என் பையனுக்கு தாய் மாமன்னு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தணும்னா நண்பன் அங்க நிக்கவே முடியாது. யார் நிக்க முடியும்? யார் நிக்க முடியும்? உறவுதான் நிக்க முடியும். தாய்மாமன் மட்டும்தான் நிக்க முடியும். சீர் செய்வதற்கு அவனுக்கு தான் தகுதி, வேற யாருக்கு கிடையாது. நீங்க பறந்துபட்ட வாழ்க்கையில, பறந்து விட்ட வாழ்க்கையில இதெல்லாம் தள்ளிட்டீங்க. இதெல்லாம் காமெடியா, அதுல குறை நிறை நிறைய பார்க்க. போன வாரம் தான் பாரதி மேடம் சென்னையில பேசியிருந்தாங்க. அருமையான பேச்சு. புத்தக குணம் நாடி குற்றமும் நாடி, யூடியூப்ல இருக்கு, வேணா பாருங்க. அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், திருக்குறள். இந்த குறளை அவங்க பேசும்போது நான் கேட்டேன். சொல்றாங்க, உறவுகளுக்குள்ள முதல்ல குற்றத்தை பார்க்காதீங்க, குணத்தை முதல்ல பாருங்க. எந்த உறவுக்குள்ளையும் நாம எப்படி பழகிட்டோம்னா குற்றத்தை முதல்ல பார்க்கிறோம், குணத்தை பார்க்க தவறிட்டோம். அதனால்தான் உறவுகள் கசக்கின்றன, உறவுகள் தள்ளி போகின்றன.
உறவுகள் அனாவசியம் என்று நினைக்கின்றன. காரணம், கட்டாயத்துல எல்லாரும் சில நேரங்கள்ல ஒன்னா நிக்க வேண்டியது. ஒரு கல்யாணத்துல நண்பர்க்கணும்னு அவசியம் இல்லை. அவன் வரலன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. உறவு வரலன்னா கேட்பாங்க. அதானே இல்லையா? அதனாலதான் இன்பத்திலும் துன்பத்திலும் என்று பெயர் போட்ட பிறகு விருப்பமே இருக்கிறனால அவன் நிக்கணும். உடன் வருவதில் தான் போட்டு உதவி செய்வதுன்னு போறது. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம். இன்பத்திலும் துன்பத்திலும் உதவி செய்வது அப்படின்னா பல நேரங்களில் நண்பர்கள் கேட்கலாம். நான் விரும்பியோ விரும்பாமலோ உடன் வருபவர்கள் உறவாகத்தான் இருக்கும். கேடரியா கெட்ட இடத்தும் வளங்கொன்றான் நாடென்ப நாட்டின் தலை முயூவ விளக்க உரை. பகைவரால் கெடுக்கப்படாததாய் கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் கொண்டாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று கூறுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரால் கெடுதலை அறியாததாய் அறிந்தாலும் வளம் தருவதில் குறையாததாய் இருப்பதையே நாடுகளில் சிறந்தது என்று அறிந்தோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யுமளவுக்கு வளங்கொன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகள. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்கொன்றான் நாடென்ப நாட்டின் தலை முயூவ விளக்க உரை. பகைவரால் கெடுக்கப்படாததாய் கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் கொண்டாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று கூறுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரால் கெடுதலை அறியாததாய் அறிந்தாலும் வளம் தருவதில் குறையாததாய் இருப்பதையே நாடுகளில் சிறந்தது என்று அறிந்தோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யுமளவுக்கு வளங்கொன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகள. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்கொன்றான் நாடென்ப நாட்டின் தலை முயூவ விளக்க உரை. பகைவரால் கெடுக்கப்படாததாய் கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் கொண்டாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று கூறுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரால் கெடுதலை அறியாததாய் அறிந்தாலும் வளம் தருவதில் குறையாததாய் இருப்பதையே நாடுகளில் சிறந்தது என்று அறிந்தோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யுமளவுக்கு வளங்கொன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகள. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்கொன்றான் நாடென்ப நாட்டின் தலை முயூவ விளக்க உரை. பகைவரால் கெடுக்கப்படாததாய் கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் கொண்டாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று கூறுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரால் கெடுதலை அறியாததாய் அறிந்தாலும் வளம் தருவதில் குறையாததாய் இருப்பதையே நாடுகளில் சிறந்தது என்று அறிந்தோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யுமளவுக்கு வளங்கொன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகள. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்கொன்றான் நாடென்ப நாட்டின் தலை முயூவ விளக்க உரை. பகைவரால் கெடுக்கப்படாததாய் கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் கொண்டாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று கூறுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரால் கெடுதலை அறியாததாய் அறிந்தாலும் வளம் தருவதில் குறையாததாய் இருப்பதையே நாடுகளில் சிறந்தது என்று அறிந்தோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யுமளவுக்கு வளங்கொன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகள. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்கொன்றான் நாடென்ப நாட்டின் தலை முயூவ விளக்க உரை. பகைவரால் கெடுக்கப்படாததாய் கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் கொண்டாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று கூறுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரால் கெடுதலை அறியாததாய் அறிந்தாலும் வளம் தருவதில் குறையாததாய் இருப்பதையே நாடுகளில் சிறந்தது என்று அறிந்தோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யுமளவுக்கு வளங்கொன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகள. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்கொன்றான் நாடென்ப நாட்டின் தலை முயூவ விளக்க உரை. பகைவரால் கெடுக்கப்படாததாய் கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் கொண்டாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று கூறுவர்.
சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரால் கெடுதலை அறியாததாய். அறிந்தாலும் வளம் தருவதில் குறையாததாய் இருப்பதையே நாடுகளில் சிறந்தது என்று அறிந்தோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல், ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனைச் சீர் செய்யுமளவுக்கு வளங்கொன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகள. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்கொன்றா நாடென்ப நாட்டின் தலை முயூவ விளக்க உரை. பகைவரால் கெடுக்கப்படாததாய், கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் கொண்டாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று கூறுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரால் கெடுதலை அறியாததாய். அறிந்தாலும் வளம் தருவதில் குறையாததாய் இருப்பதையே நாடுகளில் சிறந்தது என்று அறிந்தோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல், ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனைச் சீர் செய்யுமளவுக்கு வளங்கொன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகள. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்கொன்றா நாடென்ப நாட்டின் தலை முயூவ விளக்க உரை. பகைவரால் கெடுக்கப்படாததாய், கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் கொண்டாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று கூறுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரால் கெடுதலை அறியாததாய். அறிந்தாலும் வளம் தருவதில் குறையாததாய் இருப்பதையே நாடுகளில் சிறந்தது என்று அறிந்தோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல், ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனைச் சீர் செய்யுமளவுக்கு வளங்கொன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகள. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்கொன்றா நாடென்ப நாட்டின் தலை முயூவ விளக்க உரை. பகைவரால் கெடுக்கப்படாததாய், கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் கொண்டாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று கூறுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவரால் கெடுதலை அறியாததாய். அறிந்தாலும் வளம் தருவதில் குறையாததாய் இருப்பதையே நாடுகளில் சிறந்தது என்று அறிந்தோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல், ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனைச் சீர் செய்யுமளவுக்கு வளங்கொன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகள.